வணக்கம். இது உங்கள் ஜாப் 360 தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷன். அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சினா நிறைய பேருக்கு தெரிஞ்சதுன்னா குரூப் 2, குரூப் 4 அப்படி இல்லைனா குரூப் 1 எக்ஸாம்ஸ் இது தான் தெரியும். ஆனால் டிஎன்பிஎஸ்சியில் நிறைய எக்ஸாம்ஸ் விடுவாங்க. இந்த எக்ஸாமை பொறுத்தளவுக்கு நம்ம என்னென்ன டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்கோமோ அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏத்தாப்பில் வந்து வேகன்சி இருக்கும். இதில் ஆல் ஓவராக வந்து எல்லாருமே ஒரே வேகன்சிக்கு வந்து போட்டி போட மாட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போ ஆர்கியாலஜிக் டிபார்ட்மெண்ட் அல்லது வந்து அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கீங்கன்னா அந்த அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்குனே தனியாக வேகன்சி இருக்கும். அதில் வந்து எல்லா டிகிரியும் படித்தவங்க வந்து அப்ளை பண்ண முடியாது. நார்மலாக வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2லலாம் எப்படி இருக்குன்னா, டிகிரி முடிச்சிருந்தாலே எல்லாருமே எல்லா போஸ்ட்டுக்குமே அப்ளை பண்ணுவோம். ஒரே அப்ளிகேஷன் போட்டால் போதும், எல்லா போஸ்ட்டுக்குமே எல்லாருமே வந்து குவாலிஃபிகேஷன் தான். பட் இந்த எக்ஸாம்ஸை பொறுத்த அளவுக்கு நீங்கள் என்ன டிகிரி படிச்சிருக்கீங்களோ அதுக்கு ஏத்தாப்பிலான வேகன்சி தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். குரூப் 2, குரூப் 4 பொறுத்தளவுக்கு நார்மல் டிகிரி முடிச்சிருக்கவங்களுக்கு காம்படிஷனாக ஒரு பிஇ முடித்தவங்களும், எம்எஸ்சி முடித்தவங்களும், எம்இ முடித்தவங்களும் வந்து நிற்பாங்க. அது வந்து எல்லாருமே காம்படிஷனாக நிற்பாங்க. ஆனால் இந்த எக்ஸாம்ஸை பொறுத்தளவுக்கு இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்க எக்ஸாமை பொறுத்தளவுக்கு நீங்கள் பிஇ கேண்டிடேட்னா பிஇ கேண்டிடேட் கூட மட்டும்தான் வந்து காம்படிஷனுக்கு நிற்க முடியும். நீங்கள் ஒரு எம்எஸ்சி ஜுவாலஜிலாம் படிச்சிருக்கீங்கன்னா அவங்களுக்கு எம்எஸ்சி ஜுவாலஜி படித்தவங்களுக்கு நடுவில் தான் காம்படிஷனாக இருக்கும். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இப்போது இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் தான் வந்து சிடிஎஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிடிஎஸ் எக்ஸாமை பொறுத்தளவுக்கு நமக்கு நான் இன்டர்வியூ போஸ்ட்டு, இன்டர்வியூ போஸ்ட்டு ரெண்டுத்துக்கான எக்ஸாம்ஸ் வரும். இந்த டைம் வந்திருக்குது டெக்னிக்கலில் நமக்கு நான் இன்டர்வியூ போஸ்ட். இதில் நமக்கு இன்டர்வியூவே கிடையாது. எக்ஸாமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணால் வந்து நமக்கு போஸ்டிங் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதுவுமே இந்த டெக்னிக்கல் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ஹை லெவல் ஜாப் தான், ஹை லெவல் போஸ்ட்டு, அதுமாதிரி ஹை லெவல் சேலரியுமே இந்த ஜாபில் இருக்கும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இதை மாதிரி டிஎன்பிஎஸ்சிலேருந்து ரிலீஸ் ஆகிற அடுத்தடுத்த அப்டேட் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கான்லையும் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்க ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வு, அதாவது கம்பைன் டெக்னிக்கல் டெஸ்ட்டு நான் இன்டர்வியூன்னு சொல்லுவாங்க. இதுதான் சிடிஎஸ் எக்ஸாம். ஃபஸ்ட் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது எத்தனாவது நோட்டிஃபிகேஷன், என்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. இது என்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்குன்னு பார்க்கும்போது 20/5/2026 2 நாளுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷனை வந்து நம்ம தெளிவாக A to Z இன்ஃபர்மேஷன் மாதிரி பார்த்தலாம். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், எங்கே இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் எப்போவும் மாதிரி டிஎன்பிசியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அதுக்கு அடுத்த பாயிண்டில் என்ன தெளிவாக கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் எதுவோ அந்த குவாலிஃபிகேஷனை பூர்த்தி செய்கிற மாதிரியான வேகன்சியை தான் நீங்கள் தேர்வு செய்யணும் அப்படின்ற மாதிரி தான் இது ஃபஸ்ட்டு பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். வெப்சைட்டில் நமக்கு வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயுமே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இது வரைக்கும் நான் தமிழில் நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்லேருந்து நான் இங்கிலீஷ் போகிறேன். ஏன்னா நெக்ஸ்ட்லேருந்து நமக்கு என்ன போஸ்டிங்கு, என்ன கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் இங்கிலீஷில் சொன்னால் தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இல்லை உங்களுக்கு தமிழில் சொன்னால் தான் புரியும், இதுக்கான நோட்டிஃபிகேஷன் தமிழில் பார்த்தா தான் எனக்கு புரியும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே நான் தமிழில் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி பின் பண்ணி வைக்கிறேன். அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்தளவுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு பார்த்தோன்னா 20/5/2026. இதுக்கு அப்ளிகேஷன் டேட் எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தோன்னா 27 வர 27ஆம் தேதி தான் வந்து இதுக்கான அப்ளிகேஷன் டேட் வந்து ஓப்பன் ஆக போகுது. லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தோன்னா 25/6/2026 நைட்டு 12 மணிக்கு முன்னாடி வந்து க்ளோஸ் ஆயிரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் தப்பாக ஏதாவது அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான கரெக்ஷன் விண்டோ நீங்கள் கரெக்ட் பண்ணுறதுக்கான டேட்டுன்னு பார்த்தோன்னா 29/6/2026 1ஆம் தேதி வரைக்கும், 7வது மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். பட் வந்து இதில் எப்போ எக்ஸாக்டாக நமக்கு வந்து எக்ஸாம் மந்த் இந்த வருஷம் நமக்கு கொடுக்கல, எந்த மந்தில் நடக்கும் அப்படின்றது வந்து டென்டேட்டிவாக நிறைய எக்ஸாம்ஸில் கொடுப்பாங்க. பட் இந்த எக்ஸாமில் வந்து நமக்கு டென்டேட்டிவாக எக்ஸாம் டேட் என்ன, எக்ஸாம் மந்த் என்ன அப்படின்றதுமே அவங்க கொடுக்கல. ஸோ அப்ளிகேஷன் டேட்டு, அப்ளிகேஷன் எண்ட் ஆகிற டேட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜில் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா, எக்ஸாமில் வந்து 2 பேப்பர் இருக்கும். ஃபஸ்ட் பேப்பர், செகண்ட் பேப்பர். ஃபஸ்ட் பேப்பரில் நல்லாயிருக்கும், செகண்ட் பேப்பரில் நல்லாயிருக்கும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் பேப்பரை பொறுத்தளவுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்கும், ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும், ஆப்டிடியூட் இருக்கும், மென்டல் எபிலிட்டி, ரீசனிங் அண்ட் மேக்ஸு, ஜென்ரல் ஜிஎஸ் இருக்கும். அது கூடவே வந்து தமிழ் எலிஜிபிலிட்டியும் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்ட் பேப்பர், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான பேப்பர். நம்ம சப்ஜெக்ட் பேப்பரை தான் நம்ம செகண்ட் பேப்பரில் எழுதுவோம். நம்ம என்ன டிபார்ட்மெண்ட் முடிச்சிருக்கோமோ அதுக்கு ஏற்றாப்புல சப்ஜெக்ட் பேப்பர்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். அதுக்கான சப்ஜெக்ட் கோடு, சப்ஜெக்ட் பேப்பர்ஸ் அதுவுமே அவங்க லிஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சரில் கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, பாட்னி எது படிச்சிருந்தாலுமே உங்களுக்கான சப்ஜெக்ட் கோடு என்னென்னு பார்த்தோன்னா 518. இதுதான் வந்து உங்களுக்கான சப்ஜெக்ட் கோடு. நெக்ஸ்ட் ஆர்கிடெக்சருக்குன்னு பார்த்தோன்னா 401. இதுதான் உங்களுக்கு சப்ஜெக்டான கோடு. இந்த சப்ஜெக்ட் கோடு ஏன் சொல்கிறேன்னா, இந்த சப்ஜெக்ட் கோடை வச்சு தான் நமக்கான சிலபஸ் என்ன, இந்த டிபார்ட்மெண்ட் படித்தவங்களுக்கு என்ன சிலபஸ் அப்படின்றதெல்லாம் நோட்டிஃபிகேஷனில் பின்னாடி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை பார்க்க பின்னாடி பார்க்க புரியும்.
இப்போ நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்களுக்கு, அப்புறம் ஐடி படித்தவங்களுக்கு, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்குலாம் என்ன சப்ஜெக்ட் கோடு அப்படின்றதெல்லாம் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதையும் செக் பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் நமக்கு நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா, ஹவு டு அப்ளை அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நமக்கான சப்ஜெக்ட் பேப்பர் என்னன்னு பார்த்துட்டு அதில் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நார்மல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் வந்து நம்ம போகும்போது என்னெல்லாம் அலோவ் பண்ணுவாங்க, என்னெல்லாம் பேன் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம மொபைல் ஃபோன்ஸையோ வாட்சையோ இதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷனில். நெக்ஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷனில் இம்பார்ட்டனாக நம்ம என்ன பார்க்கணும்னா, இதில் வந்து நிறைய வேகன்சி இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஒவ்வொரு வேகன்சியும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வருது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் அப்படின்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே என்னென்ன ஜாப்லாம் வருதுன்னு பார்த்தோம்னா, அசிஸ்டன்ட் ஜியாலஜிஸ்ட்டும் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இந்த 2 போஸ்ட்டுமே அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் அப்படின்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வருதுன்னு கொடுத்துருக்காங்க. இதுபடி பார்த்தோன்னா 2ஆவதாக இருக்க அசிஸ்டன்ட் ஜியாலஜிஸ்ட்டுக்கும் 3ஆவதாக இருக்க அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கும் 264 அப்படின்ற வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஜியாலஜிஸ்ட்டுக்கு 2 வேகன்சியும் அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு வந்து 64 வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. இப்படி எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே என்னென்ன வேகன்சி வருது அண்ட் வந்து நம்பர் ஆஃப் வேகன்சி எவ்வளோ வேகன்சி வருது அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷனில். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்க. உங்களோட டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன வேகன்சி இருக்குது, எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்க. நான் தனியாக வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, வாட்டர் ரிசோர்ஸஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கா 14, 15 அந்த டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன போஸ்டிங்லாம் இருக்குன்னு பார்த்தோன்னா, அசிஸ்டன்ட் இன்ஜினியரும் அசிஸ்டன்ட் ஜியாலஜிஸ்ட்டும் இருக்குது. இப்போ எல்லாத்துலேயுமே இந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஜியாலஜிஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த வாட்டர் ரிசோர்ஸஸ் அப்படின்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்றதையுமே இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. அது வந்து நோட்டிஃபிகேஷனை பின்னாடி கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் குறையும். ஏன்னா வந்து இப்போதுக்கு உங்களுக்கு இருக்கிற சந்தேகம் என்னென்னா, நான் படிச்சிருக்க டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் என்ன ஜாப் எடுக்கலாம் அப்படின்றது உங்களுக்கு வந்து ஓவரால் சந்தேகமே இருக்கும். அதையுமே இந்த வீடியோவில் நான் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை தவிர்த்துட்டு உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்ணால் நமக்கு என்னென்ன தகுதி வேணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு நம்ம 21 வயது கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். இன்னும் சில பேருக்கு டவுட் இருக்கும், நான் வந்து ஃபைனல் இயர் படிச்சிட்ருக்கேன், நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. நீங்கள் கம்ப்ளீட்டாக 21 வயசு கண்டிப்பாக முடிஞ்சிருக்கணும். அது கூடவே ஒரு டிகிரி, எந்த டிகிரியோ அந்த டிகிரியை கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும். இப்போ வந்து மினிமம் ஏஜ் லிமிட் வந்து 21 தெரிஞ்சிட்டு, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒவ்வொரு போஸ்ட் வைஸாக மாறுது. இப்போ ஃபஸ்ட்டு இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு அதர்ஸ், அதாவது யூஆர்னு சொல்லுவாங்களா, அன்ரிசர்வ்டு கேட்டகிரி, எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி, டிஎன்சி, பிசிஎம், ஓபிசி இது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு மற்ற கேட்டகரியில் இருப்பாங்கல்ல, அவங்க தான் அதர்ஸில் வருவாங்க, யூஆர் கேட்டகரியில் வருவாங்க. அவங்களுக்கான ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா, நம்ம அசிஸ்டன்ட் இன்ஜினியர், அது கூடவே வந்து அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர், ரீஜனல் மேனேஜர் இந்த மாதிரி போஸ்ட்டுக்கெலாம் வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 32வும், அதே பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 42வும், விடோஸ்க்கு வந்து 37 வயசும் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தான் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் யார் யார் அப்ளை பண்ணலாம், அதில் யாருக்கு என்ன ஏஜ் லிமிட் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. இதில் சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்டில் கேளுங்க. இதில் நமக்கு டோட்டலாக வந்து 45 விதமான போஸ்ட் இருக்குது. இந்த 45 விதமான போஸ்ட்டுக்கும் என்னென்ன ஏஜ் லிமிட்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதர்ஸை தவிர்த்துட்டு எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி, டிஎன்சி, ஓபிசி, டிஎன்சி இந்த மாதிரி கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு இந்த 45 போஸ்ட்டுக்கும் என்னென்ன ஏஜ் லிமிட், அது கூடவே வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு என்ன ஏஜ் லிமிட் அப்படின்ற எல்லாத்தையுமே கொடுத்துருவாங்க. மோஸ்ட்லி வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் தான் கொடுத்துருக்காங்க. சில போஸ்ட்டுக்கு, குறிப்பிட்ட போஸ்ட்டுக்கு மட்டும் தான் வந்து ஏஜ் லிமிட் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான பேஜ் இதுதான். அதாவது எந்தெந்த போஸ்ட்டுக்கு யார் யார் என்னென்ன டிகிரி படித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றத இதில் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அசிஸ்டன்ட் ஜியாலஜிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன முடிச்சிருக்கணும்னா, எம்எஸ்சியில் வந்து ஜியாலஜி முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா அப்ளைடு ஜியாலஜியாச்சும் எம்எஸ்சியில் முடிச்சிருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அது கூடவே வந்து எம்எஸ்சியில் டெக்னாலஜி முடிச்சிருந்தாலுமே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். வீடியோவில் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி போஸ்ட் கோடு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தாலும் இதுதான் அந்த போஸ்ட் கோடு. போஸ்ட் கோடை பொறுத்தளவுக்கு எப்படி யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அப்ளை பண்ணும்போது நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, அந்த போஸ்ட்டோட கோடு என்ன அப்படின்றத கேட்பாங்க. ஸோ உங்களோட எஜுகேஷனுக்கு ஏற்றாப்பில் எந்த போஸ்ட் கோடு இருக்குதோ அதுக்கு மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதனால தான் போஸ்ட்டுக்கு உங்களுக்கு எந்த எஜுகேஷன் இருக்கோ அதுக்கு நேராக இருக்க போஸ்ட் கோடை மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அப்ளை பண்ணும்போது அந்த போஸ்ட் கோடை கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் அசிஸ்டன்ட் ஜியாலஜிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு போஸ்ட் கோடு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கா 1750யும் 1677 இப்படின்ற 2 போஸ்ட்டுக்குமே வந்து எம்எஸ்சி ஜியாலஜியில் எம்எஸ்சி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த 2 போஸ்ட்டுக்குமே வந்து இந்த போஸ்ட் கோடை கொடுத்து அப்ளை பண்ணலாம். இதை மாதிரி நீங்கள் என்னென்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க, அந்த இதுக்கு ஏற்றாப்பில் என்ன போஸ்ட் இருக்குது, அந்த போஸ்ட்டுக்கான கோடு என்ன அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி ஒரு தடவை நோட்டிஃபிகேஷனை தெளிவாக எடுத்து ரீட் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு தெளிவாக புரியும் என்னென்ன போஸ்ட்டுக்கு நம்ம வந்து குவாலிஃபிகேஷனில் இருக்கும் அப்படின்றது தெளிவாக புரியும். இதில் வந்து நிறைய 45 போஸ்ட்டு கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சந்தேகம் வரும், நான் வந்து இந்த மாதிரி
எஜுகேஷன் வச்சுருக்கேன், நான் வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்றதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்க. உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத வந்து கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கான போஸ்ட் என்ன, அந்த போஸ்ட்டுக்கான கோட் என்ன, அப்படி இல்லை உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு இதில் வேகன்சி இருக்கா அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து நான் கமெண்டில் ரிப்ளை பண்ணுறேன். இந்த ஜாபை பொறுத்தளவுக்கு நமக்கு நிறைய டிகிரிஸ் கொடுத்துருந்தாங்க. ஜுவாலஜியாக இருக்கட்டும், அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், தென் வந்து ஆர்கியாலஜிக் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், பிஇ படித்தவங்களாக இருக்கட்டும், எக்கனாமிக்கு, ஸ்டாட்டிஸ்டிக்கு, மேக்ஸு, ஆர்கிடெக்சர், கூடவே வந்து லா முடிச்சிருந்தா கூட இதில் வந்து ஜாப் வேகன்சி இருக்குது. இன்ஜினியரிங்கில் வந்து என்ன ஸ்ட்ரீம் முடித்தவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற எல்லாத்தையுமே அவங்க மென்ஷன் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு தடவை வந்து நோட்டிஃபிகேஷனை தெளிவாக ரீட் பண்ணுங்கள். உங்களுக்கு சந்தேகங்கன்னா அப்புறமா கமெண்டில் கேளுங்க. ஸோ உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை இதில் தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. அது கூடவே வந்து போஸ்ட்டையும் செக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே என்னென்ன வேகன்சி வருது அப்படின்றத வந்து ஸ்ப்ளிட் பண்ணி தனியாகவே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன போஸ்ட் இருக்குது, அதாவது எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே எந்த போஸ்ட் வருது அப்படின்றத ஸ்ப்ளிட் பண்ணி தனியாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா, ஃபிசிக்கல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிசிக்கல் டீட்டெயில்ஸ் வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எல்லாருக்கும் வேணுமா, ஃபிசிக்கல் எல்லாருக்கும் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்கல்ல ஒரு போஸ்ட்டு, அசிஸ்டன்ட் சூப்பரண்ட் ஆஃப் அப்ரூவ்டு ஸ்கூல்ஸ், அதாவது போஸ்ட் கோடு 2078 அப்படின்ற போஸ்ட் கோடுக்கு கீழே நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தான் வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கணும். மென்னை பொறுத்தளவுக்கு வந்து 160 ஹைட்டும், விமனுக்கு வந்து 145 சென்டிமீட்டர் வந்து ஹைட்டும் இருக்கணும். அது கூட வந்து செஸ்ட் மெஷர்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஆண்களுக்கு வந்து சாதாரண நிலையில் வந்து 79, விரிந்த நிலையில் வந்து எக்ஸ்ட்ரா 2 சென்டிமீட்டரும் போகணும். அதே இது பெண்களுக்குமே இதில் செஸ்ட் மெஷர்மெண்ட் இருக்குது. பெண்களுக்கு வந்து 71 சென்டிமீட்டர் சாதாரண நிலையிலையும், விரிந்த நிலையில் வந்து எக்ஸ்ட்ரா 2 சென்டிமீட்டர் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, என்னென்ன போஸ்ட் இருக்குது, அந்த போஸ்ட்டுக்கான கோட் என்ன, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எந்த போஸ்ட்டுக்கு வந்து ஃபிசிக்கல் இருக்குது, ஃபிசிக்கலுக்கான மெஷர்மெண்ட் என்ன, அது கூடவே வந்து எந்த போஸ்ட்டு எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வருது அப்படின்ற எல்லாத்தையுமே கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்கீம் ஆஃப் த எக்ஸாமினேஷன், அதாவது எக்ஸாம் எப்படி இருக்கும், பார்ட் ஏ பார்ட் பின்னு இருக்குன்னு சொன்னால அதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றது டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1ல் என்ன இருக்குன்னா, நமக்கு பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி 3 பார்ட் இருக்கும். அதில் பார்ட் ஏல வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாமும், பார்ட் பியில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸும், பார்ட் சியில் வந்து ஆப்டிடியூட் அண்ட் வந்து மென்டல் எபிலிட்டி இருக்கும், அதாவது ரீசனிங், மேக்ஸ் அதெல்லாம் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. பார்ட் ஏ பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து எஸ்எஸ்எல்சி லெவல் தான், 100 கொஸ்டின் 150 மார்க், அதாவது ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க் அப்படின்ற மாதிரி. அப்புறம் வந்து பார்ட் பியை பொறுத்தளவுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும், ஜிஎஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து 75 மார்க்குக்கும். பார்ட் சியில் இருக்கிறது மேக்ஸ் சொன்னால அதுவுமே எஸ்எஸ்எல்சி லெவல் தான், அது 25 மார்க்குக்கு. டோட்டலாக வந்து அதுவுமே வந்து 100 கொஸ்டின் 150 மார்க்குக்கு கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு தமிழ் வந்து எலிஜிபிலிட்டி பேப்பர் தான், மற்ற 2 தான் வந்து நமக்கு கட் ஆஃபில் இருக்கும். பேப்பர் 2 பொறுத்தளவுக்கு நம்மளோட சப்ஜெக்ட் பேப்பர் தான் இருக்கும், அதாவது நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்களோ அதுக்கு ஈக்குவலண்டான சப்ஜெக்ட் பேப்பர்ஸ் தான் இருக்கும். பேப்பர் 2 வந்து நமக்கு வந்து சிபிடி தான் இருக்கும், ஒன்லைனர் தான், எம்சிக்யூ மாதிரி தான் இருக்கும். அது வந்து கம்ப்யூட்டரில் இருக்கும் சிபிடி எக்ஸாம். ஃபஸ்ட்டு பேப்பர் 1 மட்டும் தான் வந்து ஓஎம்ஆரில் இருக்கும், பேப்பர் 2 வந்து கம்ப்யூட்டர் பேஸ் டெஸ்ட்டு. ஸோ வந்து இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கும் நீங்கள், பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 இருக்கும். இந்த பேப்பர் 2 பொறுத்தளவுக்கு டிகிரி லெவல் அண்ட் வந்து பிஜி டிகிரி, யூஜி டிகிரி முடிச்சவங்களுக்கு பேப்பர் 2 இருக்கும்னு கொடுத்துருந்தாங்களே, யார் யாருக்கு வந்து என்னென்ன சிலபஸ் இருக்கும் அப்படின்றதையுமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. அது கூடவே வந்து என்னென்ன டிகிரிக்கு வந்து எக்ஸாம் கொஷின் பேப்பர் வந்து தமிழில் இருக்குமா, இங்கிலீஷில் இருக்குமா, அல்லது தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்குமா அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ லாஸ்ட்டாக இருக்க போஸ்ட் கோட் இருக்குல்ல, இந்த பேஜில் லாஸ்ட்டாக இருக்க போஸ்ட் கோட் பாருங்கள். போஸ்ட் கோட் வந்து 1677, 1863, 1750. இந்த போஸ்ட்டுக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் எந்த சப்ஜெக்ட் கோடில் இருக்க சப்ஜெக்ட்ஸ் படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா 395 அப்படின்ற சப்ஜெக்ட் கோடில் இருக்க என்ன சப்ஜெக்ட் இருக்கோ அதை படிக்கணும். இந்த சப்ஜெக்ட் கோடை வச்சு தான் நம்ம நோட்டிஃபிகேஷன்லேயே அவங்க கொடுத்துருக்காங்க என்னென்ன சிலபஸ் இருக்குது. இப்போ சப்ஜெக்ட் கோடு 395க்கு என்ன சிலபஸ்லாம் இருக்குது அப்படின்றதையுமே நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்லேருந்து ஒரு 3rd பேஜ் கிட்ட வந்து நமக்கான சிலபஸுமே கொடுத்துட்டாங்க. இந்த ஆர்கிடெக்சராக இருந்துச்சுன்னா, அக்ரிகல்ச்சராக இருந்துச்சுன்னா இந்த சிலபஸ், ஆர்கிடெக்சருக்கு இந்த சிலபஸ், எக்கனாமிக் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு இந்த சிலபஸ் அப்படின்னு பேப்பர் 2ல் நீங்கள் எழுத போகிற அந்த பேப்பருக்கான சிலபஸையுமே அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துருவாங்கன்னு பார்த்தோன்னா, ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி தான் கொடுத்துருவாங்க. ரிசர்வேஷன் எப்படி இருக்கும், அது கூடவே வந்து இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா டோல் ஃப்ரீ நம்பரும் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்குமே நம்ம வந்து கால் பண்ணி கேட்கலாம் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஹவு டு அப்ளை, 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். நார்மலாக வந்து டிஎன்பிசிக்கில் எப்படி அப்ளை பண்ணுவோமோ அந்த ப்ரொசீஜர் தான் இருக்கும். ஃபோட்டோஸ் வந்து இத்தனை சென்டிமீட்டர்ஸில் இருக்கணும், வித் ஹைட்லாம் இந்த சென்டிமீட்டர்ஸில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம் சென்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஏன்னா நமக்கான ஹால் டிக்கெட் வரும்போது இந்த ஹால் டிக்கெட்லேயே நமக்கான சென்டர்ஸ் என்ன, சென்டருக்கான கோட் என்ன அப்படின்ற எல்லாமே அதிலே இருக்கும், மென்ஷன் பண்ணி தான் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நமக்கான பேப்பர் 1க்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. நார்மலாக வந்து ஜிஎஸை பொறுத்தளவுக்கு சேம் சிலபஸ் தான் இருக்கும். சயின்ஸாக இருக்கட்டும், ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், பாலிட்டியாக இருக்கட்டும், எக்கனாமிக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து சேம் சிலபஸ் தான். நார்மலாக எல்லா டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்க்குமே ஒரே சிலபஸாக தான் இருக்கும் ஜிஎஸை பொறுத்தளவுக்கு.
நெக்ஸ்ட் பேப்பர் 2க்கான சிலபஸ் பார்த்தோன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு என்னென்ன சிலபஸ் அப்படின்றது மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து அக்ரிகல்ச்சர், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் அண்ட் சிவில் இன்ஜினியர் இது எல்லாத்துக்குமே வந்து சிலபஸ் என்னன்றதை கொடுத்துருக்காங்க. அது கூடவே வந்து சப்ஜெக்ட் கோடுமே சைடில் கொடுத்துருக்காங்க, ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. இல்லை 562 இந்த சப்ஜெக்ட் கோடில் தான் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா அந்த சப்ஜெக்ட் கோடில் இருக்கவங்க என்ன சிலபஸ் படிக்கணும் அப்படின்றத இதில் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனியாகவே அவங்க வந்து சிலபஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் இருப்பாங்கள்ல, அவங்க எக்ஸாம் எழுதுனாங்கன்னா அவங்களுக்கான சப்ஜெக்ட் கோடு வந்து 420. இந்த சப்ஜெக்ட் கோடை வந்து நீங்கள் மேலே இந்த வீடியோவில் வந்து ப்ரீவியஸாக நான் சொல்லியிருப்பேன். எந்தெந்த டிகிரி படித்தவங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் கோடுன்னு வந்து வீடியோவில் ப்ரீவியஸாக சொல்லியிருப்பேன். அந்த சப்ஜெக்ட் கோடில் தான் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா உங்களுக்கான சிலபஸ் என்ன அப்படின்றதையுமே இந்த நோட்டிஃபிகேஷன் அவங்க லாஸ்ட் பேஜஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருந்த எல்லாத்தையுமே வந்து நான் A to Z இன்ஃபர்மேஷன் மாதிரி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதை தவிர்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் கேளுங்க. அப்படி இல்லை நான் இந்த டிகிரி படிச்சிருக்கேன், எனக்கான சிலபஸ் என்ன, எனக்கான சப்ஜெக்ட் கோடு என்ன, அல்லது இதில் எனக்கு ஏதாவது வேகன்சி இருக்குதா அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. உங்களோட டிகிரி என்ன அப்படின்றத மட்டும் கமெண்ட்டில் வந்து சொல்லிவிட்டு அதை கேளுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கான டிபார்ட்மெண்ட்டில் என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே நீங்கள் வருவீங்க, அந்த டிபார்ட்மெண்ட் உங்களுக்கான வேகன்சி என்ன, உங்கள் போஸ்ட் என்ன, அதுக்கான சப்ஜெக்ட் கோடு என்ன அப்படின்ற எல்லாத்தையுமே நான் வந்து கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு, உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லேயே வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். கூடவே இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கான்லேயும் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் டிஎன்பிசிலேருந்து அடுத்தடுத்த அப்டேட் நியூஸ் வந்துச்சுனாலும் சரி, அல்லது நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுனாலும் நான் வீடியோ மேக் பண்ணி போடுவேன். அப்போ தான் நீங்கள் பெல் ஐக்கானில் ஆல் செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கும் வரும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வந்து டிஎன்பிசி குரூப் 4 குரூப் 2 படிச்சுட்டு அல்லது இதை மாதிரி குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு, அவங்க ஆனால் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் பற்றி அவங்களுக்கு தெரியலன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ. வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.